நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். நான் அது எப்படி என் வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2 வருஷமாக வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான சிச்சுவேஷனில் இல்லை. நிறையா குழப்பங்கள், நிறையா விதமான வேலை நீக்கங்கள், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் தான் ஐடி இண்டஸ்ட்ரி உலகம் முழுவதுமே இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு நாட்களில் தான் இந்த வருஷம் தொடக்கத்தில் அண்ணன் ஜோம் பண்ணுறப்ப எனக்கு சொன்னாங்க, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லாருக்கும் முன்பாக உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அண்ணன் மூலமாக எனக்கு இந்த வருஷம் தொடக்கம் 1ஆம் தேதி ப்ரேயரில் சொன்னாங்க. அதே மாதிரியே இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கு உயரிய ஒரு விருது வந்து என்ன அப்படின்னா பிரசிடென்சி கிளப்னு சொல்லுவாங்க. அது வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிற சில பேரை கூட்டுட்டு ஃபேமிலியாக அவங்க ஒரு மரியாதைப்படுத்துகிற ஒரு விதான ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். அது பேர் பிரசிடென்சி கிளப்னு சொல்லுவாங்க. அது கர்த்தருடைய கிருபையினால் நான் போன வருஷமும் அதுக்கு நான் எலிஜிபிள் ஆகி நான் மெக்சிகோ போயிட்டு வந்தேன். இந்த வருஷம் அதே மாதிரி கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை செய்தார். இந்த வருஷம் அதே மாதிரி அமெரிக்கா மாகாணத்தில் மெக்சிகோன்ற ஒரு தீவுக்கு நாங்கள் போக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் கர்த்தர் வந்து அவர் என்ன சொன்னாரோ அதை கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். என் கூட இந்தியாவிலேருந்து வெறும் 2 பேர் தான் போனோம். எத்தனையோ பேர் இருக்காங்க. கர்த்தர் எங்கள் 2 பேர் மட்டும்தான் அதுக்கு போகிறதுக்கு எலிஜிபிள் ஆக்குனாங்க. வேர்ல்டு வைடாக இருந்து மொத்தமே ஒரு 65 பேர் தான் அதுக்கு எலிஜிபிள். அவ்வளோ ஒரு பெரிய அது அவ்வளோ ஈஸி கிடையாது அங்கே போகிறது. அது கர்த்தர் எனக்கு 2 வருஷமாக கிருபை செய்திருக்கிறார். அது 2வது காரியம் என்ன அப்படின்னா, இது எலிஜிபிள் ஆகிறதுக்கு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கிருபை நான் என் வாழ்க்கையில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். வேலைக்கு அடுத்த காரியங்களை நான் பிளான் பண்ணுறது வந்து எனக்கு எல்லா நேரத்தையும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகாது. ஆனால் கர்த்தர் எனக்கு சில கிருபையில் கொடுப்பா. அது எப்படி நடக்குது எனக்கு தெரியாது. என்னை சுற்றி நான் பார்த்துருக்கேன். நிறைய நேரத்தில் கர்த்தரை ஆசீர்வாதமாக நான் நினச்சதுக்கு மேலே எனக்கு கொடுப்பாங்க. அது என்ன சொல்ல வராங்கன்னா, கர்த்தர் வந்து என் கையின் பிரயாசத்தில் நான் ஓடுறதுனால கிடையாது, அவருடைய கிருபையினால தான் காரியங்கள் நடக்கிறது. 2த்தையும் வந்து நான் வாழ்க்கையில் அநேக நாட்கள் நான் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் எனக்கு இந்த பெரிய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். 2வது, இந்த ஊழியம் எனக்கு எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பெருமைக்கு சொல்லலை, யாரையும் நான் பெருமைப்படுத்தி நாங்கள் இல்லை. முந்தா நேற்று கூட எனக்கு கனவில் எனக்கு ஒரு காரியம், அண்ணன் வந்து எனக்காக, நான் கனவில் நான் அது லிட்ரலி நான் கனவாக பார்க்குறேன். அண்ணன் எனக்காக அவங்க ஜோம் பண்ணுறாங்க, அது எனக்கு கனவில் வருது. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய இடத்துல சோர்வாக இருக்கப்போ எனக்கு ஒரு பலன் வரும். அந்த பலன் வந்து நான் நினைப்பேன் நம்ம ஜெபிக்கிறோன்னு சொல்லி. ஆனால் நான் அநேக நேரத்தில் உணர்ந்திருக்கேன், நம்ம நல்ல ஊழியத்தில் வந்து நமக்காக ஜெபிக்கிற ஒரு சகோதரன் இருக்கிறது வந்து நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு பலனாக நான் நம்புகிறேன். கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்துக்க நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே உங்களை நான் வரவேற்பதிலே, சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், சின்னவன் ஆயிரமும் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். யார் சொல்கிறாரு? மனிதன் அல்ல, சொல்லுகிறவர் கர்த்தர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின மெய்யான தேவன் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் எல்லாம் தீவிரமாய் நடக்கும்.
ஏற்ற நேரத்தில் அது எல்லாம் தீவிரமாக நடக்கும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தாமதமாகும் பொழுது அல்லது கொஞ்சம் நமக்கு நாட்கள் கடந்து போகும் பொழுது கவலை பெருகிடும், சோர்வு உண்டாயிடும். பாருங்கள், அப்படியே தளர்ந்து போனவர்களை போல மாறி போவோம். ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆண்டவர் ஒவ்வொரு காலத்தையும் நிதானித்து அறிந்திருக்கிறார். ஆகினால்தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் நடப்பிப்பேன். நம்ம நினைக்கலாம் உடனே நடக்கணும், உடனே அப்படியே செஞ்சிடுவார் ஆண்டவர், உடனே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பு கணக்கு போடுறோம். கர்த்தர் அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார், ஏற்ற காலம். அந்த காலம் வரட்டும். அந்த காலம் வரும் பொழுது தீவிரமாக நடக்கும், இமீடியட்டாக நடக்கும். அதுக்கப்புறம் அது டிலே ஆகாது. இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க கூட வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு நன்மை தடைப்பட்டிருக்கலாம், அல்லது திருமணம் தடைப்பட்டிருக்கலாம், ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடைப்பட்டவர்களாய் நிற்கலாம். ஏதோ ஒரு காரியம் டிலே ஆகிக்கொண்டே இருக்கிறது, லேட் ஆகிட்டே இருக்கு. அதனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் அப்படி சொல்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நான் சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏற்ற காலத்தில் நீ நினைக்கிற, நீ எதிர்பார்க்கிற, நீ விரும்புகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் தீவிரமாய் நடப்பித்து காண்பிப்பார். ஹல்லேலூயா. தீவிரமாய் நடப்பித்து காண்பிப்பேன் அப்படி சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஏற்ற காலம் அப்படின்னா என்ன? அந்த டைம் வரணும், ஏற்ற நேரம் வரணும், ஏற்ற சூழ்நிலைகள் வரணும். அது வரையில் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? கொஞ்சம் டிலே பண்ணுவார். ஆபிரகாமை அழைத்து கர்த்தர் வாக்கு தத்தம் செய்தார். என்ன வாக்கு தத்தம் செய்தார்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் அப்படி சொல்லி வாக்கு தத்தம் செய்தார். பாருங்க, வாக்கு தத்தம் செய்துட்டு கவனம் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, பேச்சு மூச்சே கிடையாது. அவர் போகிறாரு, இங்கேருந்து அங்கே ஜேர்னி, அங்கேருந்து இங்கே ஜேர்னி, அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. எவ்வளோ காலம் தெரியுமா? 25 வருஷம் சைலண்ட்டாக விட்டார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கர்த்தர் பொய் சொன்னாரா? ஆனால் ஆபிரகாமுக்கு பாருங்கள், டிலே ஆன உடனே ஒரே வருத்தம், ஒரே மனசஞ்சலம். அவங்க ஒய்ஃப் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டார். சரிம்மா, நீ என்ன சொல்கிறிய நான் கேட்குறேன், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். குழந்தை பிறந்துச்சா, ரைட்டு அவள் தான் அப்படின்னு நினச்சிக்கினார். கர்த்தர் சொல்கிறார், இது இல்லை, இது சுதந்திரம் கிடையாது, வெயிட் பண்ண, ஏற்ற காலம் வரும், வெயிட் பண்ண. பாருங்கள், ஏற்ற காலம் வந்த உடனே தம்முடைய தூதர்களை அப்படியே அனுப்புகிறாரு அவங்க வீட்டு பக்கம். அவங்க போய் பாருங்கள், அவங்கள பிளஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படி ஆசீர்வதித்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உற்பத்தி ஆகிற காலத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் பேர் தான் ஈசாக்கு, அவன் பேர் தான் ஐசக்.
ஈசாக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் மூலியமா தான் சந்ததி பெருகினது. கர்த்தர் வாக்கு தத்தங்களின் தேவன். ஏற்ற காலம் வரும் பொழுது தீவிரமாய் நடப்பிப்பார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட தடைபட்டிருக்கிற காரியங்கள், ஏதோ இன்னும் பெண்டிங்கில் இருக்கிற காரியங்கள் அப்படி சொல்லி நினைக்கிறீங்களா? அவற்றை ஆண்டவர் ஏற்ற காலம் வரும் பொழுது தீவிரமாய் அதை செய்து காண்பிப்பார். ஹல்லேலூயா. சரி, ஏற்ற காலத்தில் என்ன செய்வார்? நீ வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 104வது சங்கீதம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் ஆகாரம் கொடுப்பாராம். ஏற்ற காலத்தில் உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இந்த கடலில் இருக்கிற கடல் வாழ் ஜீவன்கள்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஏற்ற காலத்தில் பாருங்க, அதுக்கு ஆகாரம் கிடைச்சிடுது. ஏற்ற காலத்தில் அதுக்கு நன்மை கிடைச்சிடுது. அது சுதந்திரமாக இருக்குது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, ஏதோ ஒரு தேவையின் மத்தியில் இருக்கீங்கல்ல, ஏதோ ஒரு காரியம் எனக்கு வேண்டும். தேவையின் மத்தியில் இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் உனக்கு அதை தருவேன். அந்த ஆகாயத்து பறவைகளானாலும் சரி, மிருகங்களானாலும் சரி, அல்லது சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களானாலும் சரி, இவைகளெல்லாம் பாருங்க, அதன் காலத்தில் அது தேவைகளுக்காக அப்படியே இருக்கும். யாரும் போய் அந்த தேவைகளை சந்திப்பதற்கு முன் வர்றது கிடையாது. ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறபடினால அதனுடைய தேவையை ஏற்ற காலத்தில் கர்த்தர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. அவைகளை காட்டிலும் நாம் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. அவைகளை காட்டிலும் நாம் ரொம்ப விசேஷமானவர்கள். உங்கள் தேவை கர்த்தருக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன வேணும்னு கர்த்தருக்கு தெரியாதா? நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும்னு கர்த்தருக்கு தெரியாதா? ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொன்னவர் உங்கள் தேவையை அறிந்து, ஒரு மீனுடைய தேவையை அறிந்து, ஒரு மிருகத்தினுடைய தேவையை அறிந்து, ஒரு பறவையுடைய தேவையை அறிந்து, கரெக்டாக அதன் காலத்தில் அதுக்கெல்லாம் செய்கிற கர்த்தர் உங்கள் தேவையை அறிந்து ஏற்ற காலத்தில் தீவிரமாய் அதை நடப்பித்து காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் என் தேவையை சந்திப்பாரா அப்படி கேட்குறீங்களா? நிச்சயமாக சந்திப்பார். அவருக்கு தெரியும் எந்த காலத்தில் என்ன செய்யணும்னு சொல்லி, என்ன தேவையை எப்போ செய்யணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். நிச்சயமாய் கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு, அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஏற்ற காலத்தில் சடனா, இமீடியட்டா எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் பாருங்க, பேதுருன்னு ஒரு மனுஷர் இருந்தா. அவனை குறித்து நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசி பார்க்கும் பொழுது, இவன் வலைகளை அலசி கொண்டிருந்தான் அப்படி சொல்லிட்டு வேத பகுதி சொல்லுகிறது. அங்கே 2 போட்டு இருக்கு. அதில் ஒரு போட்டு பேதுருடையது. இதை பேதுரு பாருங்க வலையை அலசிட்டு இருக்கான். என்ன, அப்போ மீனவன், மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவன்.
இவன் நைட்டு போய் கடலில் மீன் பிடிச்சி பார்த்துருக்கான், மீன் கிடைக்கல. மீன் கிடைக்காதனால காலையில் வெளியில் வந்து அந்த வலையெல்லாம் கழுவிட்டு அந்த வலையை சுத்தம் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். ஹல்லேலூயா. தேவை அறிந்தவர் அந்த கடற்கரையில் போய் நிற்கிறாருங்க இயேசு. ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன தேவைன்னு சொல்லி கர்த்தர் அறிந்திருந்தார், இயேசு அறிந்திருந்தார். அவன் மீன் பிடிச்சி பார்த்தான், கிடைக்கலன்றது அவருக்கு தெரியும். அப்போ பாருங்க, அவன் தேவை, அவனுக்கு மீன் வேணும், அவனுக்கு வியாபாரம் நடக்கணும், அவன் கைத்தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், அவன் நல்லா சாப்பிடணும். அவன் தேவை கர்த்தர் அறிந்திருந்தார். பாருங்க, அந்த இடத்துல வந்து நின்று அவன் சொல்கிறாரு, நான் காமிக்கிற இடத்துல வலையை போடு அப்படி சொல்கிறார். அவன் சொன்னான், 5ஆம் வசனத்தில் வாசி பார்க்கும்போது, அதற்கு சீமோன் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். வலை போட்டதுக்கு அப்புறம் பாருங்க, திரளான மீன்கள் கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. வலை கிழிஞ்சு போகிற அளவுக்கு, ஹெல்ப்பு தேவைப்படுற அளவுக்கு திரளான மீன்கள் கிடைச்சிடுச்சு. இயேசு அவன் தேவையை அறிந்தபடினால அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து திரளான ஆசீர்வாதங்களை பெறும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீங்களா? எதுவுமே நடக்கலை அப்படின்னு கவலைப்படுறீங்களா? எதுவுமே கிடைக்கல அப்படி சொல்கிறீங்களா? எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை அப்படி சொல்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் இயேசு சொல்கிறார், நான் காமிக்கிற இடத்துல நீ போடு. ஹல்லேலூயா. திரளான மீன்களை நீ பிடிச்சிட்டு வந்துடுவ, திரளான ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வ. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிற கர்த்தர் ஏற்ற காலத்தில் உன் தேவைகளை அறிந்து, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அறிந்து கர்த்தர் வந்து நின்று அந்த தேவைகளை எல்லாம் பூரணமாய் சந்திப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் என்ன தேவை உங்களுக்கு? பட்ஜெட் இடிக்குதா? இது குறைவாக இருக்குதா? கடன்காரன் கடன் கொடுக்க முடியலையா? மனுஷனை நம்பாதீங்க. இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்லுவாங்க, அவரை மாற்றிக்குவாங்க, ஏமாற்றிடுவாங்க. மனுஷனுடைய சொற்கள் அப்படியே ரொம்ப அன்பாக பேசுகிறவங்களாக இருக்கலாம், ரொம்ப நேசிக்கிறவங்களாக இருக்கலாம், அதெல்லாம் நல்லா இருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும் பொழுது அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. அவங்க என்ன மூடுக்கு போகிறாங்களோ அப்படியெல்லாம் போயிடுவாங்க. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் வாக்கு தத்தங்களின் தேவன், அவர் மாறாதவர். அவர் சொன்னார்னா சொன்னதான். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? ஏற்ற காலத்தில் தீவிரமாக இதை உனக்கு செய்வேன், உன் தேவையை ஏற்ற காலத்தில் சந்திப்பேன். பயப்படாதீங்க. என்ன தேவை உங்களுக்கோ, எந்த தேவை எதிர்பார்த்துருக்கிறீங்களோ, ஒருவேளை படிப்பாக இருக்கலாம், ஒருவேளை பிஸ்னஸாக இருக்கலாம், ஒருவேளை ஊழியமாக இருக்கலாம், ஒருவேளை குடும்ப காரியமாக இருக்கலாம், ஒருவேளை என்னென்னவோ உங்களுடைய இருதயத்தில் ஓடிட்டு இருக்கலாம். என்ன தேவை உங்களுக்கு? அந்த தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பேதுரு யார்கிட்டையும் போய் சொல்லலை, எனக்கு மீன் பிடிச்சி பார்த்தேன், மீன் கிடைக்கல, நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் வெறுமையா, அப்படியெல்லாம் யார்கிட்டையும் சொல்லலை. பிடிச்சி பார்த்தான், மீன் கிடைக்கல. ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு பார்த்தான், மீன் கிடைக்கல. சரின்னு சொல்லி மூட்டையை கட்டிட்டு வீட்டுக்கு போய் சேரலாம்.
அப்படி சொல்லி வலையை கழுவிட்டு இருந்தான், அலசிட்டு இருந்தான். அப்படி அலசிட்டு இருக்கும்போது இந்த மனுஷன் இவ்வளோ தேவை மத்தியில் இருக்கானே, இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான், இன்றைக்கி இவன் பிஸ்னஸ் என்ன ஆவறது, இவனை நம்பி குடும்பம் இருக்குது, இவனை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் தேவையை அறிந்து வந்து நிற்கலாங்க. எந்த நபரும் தேவை அறிந்து அங்கே வந்து நிற்கல. அவன் மனைவி பிள்ளைங்க சொந்தக்காரங்க யாரும் வந்து அங்கே நிற்கல. இயேசு வந்து அங்கே நின்றார். ஹல்லேலூயா. அவன் தேவையை அறிந்தவராய் அவன் தேவையை கர்த்தர் சந்தித்தார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அது உங்களுக்கு செய்வார்ல. ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வன் வாக்குத்தத்தம் செய்தவர். நிச்சயமாய் உங்கள் தேவைகளை அவர் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏற்ற காலத்தில் என்னத்தை செய்வாராம், வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 5:26. யோபு 5:26 வாசிக்கலாம். தானியம் ஏற்ற காலத்திலே, தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல, அம்பாரத்தில் சேருகிறது போல, முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். கல்லறையில் சேர்வீர். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. இந்த வசனத்தை கேட்ட உடனே ஏற்ற காலத்திலே ஆண்டவர் சேமிப்பை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. தானியம் சேமிப்பு கிடங்களை சேருதில்ல, அந்த மாதிரி ஆண்டவர் உன் சேமிப்பை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்ற காலம் வரும். அந்த ஏற்ற காலம் வரும் பொழுதுதான் உடைய சேமிப்புகள் பெருகும். எனக்கு எங்கே கையிலே காசு இல்லை, நான் எங்கே சேமிக்கிறது அப்படி கேட்குறீங்களா? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவர் சேமிப்பை பெருக செய்வார். என்னென்ன காரியத்தில் நீங்கள் இது கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும், இது கொஞ்சம் நம்ம கூடுதலாக இருந்தாக்கா இதை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் யோசித்திருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய தேவைகளை சந்திக்கிறது மாத்திரம் அல்ல, அவனுக்கு எதிர்காலத்துக்கு என்ன தேவை, எதிர்காலத்தில் அவனுக்கு சேமித்து வைக்கணும்ல, அந்த சேமிப்பையும் கர்த்தர் மல்டிஃபை பண்ணுவார், பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து ஒரு 3 வசனம் 16 வரை வாசிக்கும் பொழுது, இங்கே சாரிபாத் என்று சொல்லுகிற ஒரு ஊர். இந்த சாரிபாத் ஊரில் எலியா என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி அங்கு கர்த்தர் அனுப்பி விட்டார். அவன் கேரி தாத்தங்கரையில் படுத்து கிடந்தான். அவனை தட்டி எழுப்பி சாப்பாடெலாம் கொடுத்து காகங்களை வச்சு போஷித்து ஓடிப்போடான்னு அங்கேருந்து துரத்தி விட்டார். நீ அந்த சாரிபாத் ஊருக்கு போ அப்படி சொல்லி அனுப்பிட்டார். அங்கு வந்தாக்கா ஒன்றுமே இல்லாத ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க விதவை. அந்த நாட்டில் பயங்கர பஞ்சம், சாப்பாட்டுக்கு யாருக்குமே வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த தேசத்தில். பாருங்கள், இந்த மனுஷன் ஊழியக்காரன் அந்த சாரிபாத் ஊருக்கு வந்துட்டான். அவன் எதிர்க்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு விதவை விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. விறகு பொறுக்கிட்டு இருக்கவங்கள பார்த்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு படி மாவு இருக்கு, இதை ஒரு படி மாவில் நானும் எனக்கு ஒரு மகன் இருக்கான், நாங்கள் சாப்பிட்டு அதோடு எங்களுடைய சாப்டர் முடிய போகுது,
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தங்க அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் பாருங்கள், வாசிக்கலாம் 13ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை. ஒரு புடி மாவு தாங்குது, அந்த மாவு செலவழிந்து போவதும் இல்லை. கலசத்தின் எண்ணெய் கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அவன் கூட செத்துக்கினார் பாருங்க. அவங்க வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டாங்களாம். மழை வர வரலும் சாப்பிட்டாங்க, விளைச்சல் வர வரலும் சாப்பிட்டாங்க. யார்? அவளும் அவங்க குடும்பத்தார், வீட்டார், மாமா, மச்சான், அத்தை எல்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சிருச்சு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அந்த தேசத்தில் பஞ்சம், சாப்பாடே இல்லாத இருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் சாப்பிட்டுக்கிறாங்க. எப்படி பாருங்க அற்புதம்! பானையில் மாவு குறையவே இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவே இல்லை. இவங்க தேவைப்படும் பொழுது எடுக்கிறாங்க, மாவை எடுக்கிறாங்க, அடை சுடுறாங்க, எண்ணெயை ஊற்றுறாங்க, அதை செய்கிறாங்க, சாப்பிட்டு படுத்துக்கிறாங்க. 3 வேளையும் சாப்பிட்ருப்பாங்க. ஹல்லேலூயா! பாருங்க, எந்த குறைவும் இல்லாமல் சாப்பிட்ருப்பாங்க. எல்லாம் உங்களுக்கு நேர்த்தியாக கிடைச்சிருச்சு. யார் மூலியமாக கிடைச்சிச்சு தெரியுமா? ஒரு விதவை, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நாளைக்கு சாக போகிற ஒரு விதவை. அவளை கொண்டு கர்த்தர் எலியா என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியை பராமரிக்கிறது மட்டும் இல்லை பாருங்க, ஏற்ற காலத்தில் அவளுக்கு வைத்திருக்கிற மாவையும் சரி, அவள் வைத்திருக்கிற எண்ணெயும் சரி, அதை அப்படியே பெருக செய்துக்கிட்டே இருந்தார். அது குறைவே இல்லையா, ரொம்ப நாளைக்கு குறைவே இல்லையா. மழை பெய்து விவசாயம் செழிக்கிற வரை குறைவே இல்லை. எப்படி அவளுடைய சேமிப்பை ஆண்டவர் பெருக பண்ணினார் பாருங்க. கொஞ்சம் தான் வச்சிருந்தான், ஒரு பிடி மாவு தான், கொஞ்சோண்டு கலசந்தான், அதுதான் அவளுடைய சேமிப்பு, அதுதான் அவளுடைய தானியம், அதில் தான் அவங்க குடும்பமே இருக்கு. ஒரு பிடி, அது ஒரு வேலையோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த சேமிப்பை கர்த்தர் என்ன பண்ணாரு, தேசத்தில் மழை பெய்து விளைச்சல் வரும் வரை வெகு நாட்கள் அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா! உங்களுக்கு அவர் பெருக பண்ண மாட்டாரா? என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. என்கிட்ட நான் மிஞ்சி போனாங்க ஒரு 1000 ரூபாய் வச்சுருப்பேன். என்கிட்ட மிஞ்சி போனால் என்ன, ஒரு பவுன் சவரம், ஒரு பவுன் தான் வச்சுருப்பேன். அப்படி சொல்கிறீங்களா? எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படி சொல்கிறீங்களா? விதவை போல் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியல, என்கிட்ட வந்து நிற்கிறீங்களே, என்னை பார்த்து சொல்கிறீங்களே கர்த்தர் பெருக பண்ணுவார்னு, ஏற்ற காலத்தில் செய்வான்னு சொல்கிறீங்களே. அந்த அம்மா கூட அப்படி சொல்லியிருக்கலாம். எலியா சொல்லும் பொழுது முதல்ல எனக்கு எடுத்துட்டுவான்றாரு. அவங்க அடைய செய்து என்கிட்ட கொண்டு வா, முதல்ல நீ என்னை கொடு, அதுக்கப்புறம் மீதி பார்த்துக்கலாம், கொடுத்துட்டு பிடிக்காத.
கொடுத்ததா இருக்கட்டும், முதல்ல எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா கீழ்ப்பஞ்சாங்க. உயிரே போனாலும் பரவாயில்ல, ஊழியக்காரனுக்கு செய்ய வேண்டியதை, ஊழியத்துக்கு செய்ய வேண்டியதை நான் சரியாக செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் பாருங்க, கர்த்தர் அவ வைத்திருந்த கொஞ்சம் மாவு, அவ வைத்திருந்த கொஞ்சம் எண்ணெய், அதை அப்படியே பெருக செய்து காலமெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா, திருப்தியாக சாப்பிட்டாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏற்ற காலத்தில் உங்கள் சேமிப்பு பெருகும். ஹல்லேலூயா, ஏற்ற காலத்தில் அதை பெருக செய்வார். ஏற்ற காலத்தில் அது நடக்கும். ஹல்லேலூயா, சின்னவன் ஆயிரம் பலத்த ஜாதியுமாவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் அதை நடப்பிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, ஏற்ற காலத்தில் உன் சேமிப்பு பெருகும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் வாசிக்கலாம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே கர்த்தர் என்ன செய்வாராம்? உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அடிமையாக இருந்தது போதும், ஏற்ற காலத்தில் ஆண்டவர் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் சாதாரணமானதல்ல. நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு உயர்வு, உங்களுடைய தேவைகள் ஒரு உயர்வு, உங்களுடைய குடும்ப காரியங்களிலே ஒரு உயர்வு, என்னென்ன காரியத்தில் உயர்வு வேணுமோ ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீ லஞ்சம் கொடுத்தா உயர முடியாது, குறுக்கு வழியில் உயர முடியாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை உயர்த்துகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அவர் தான் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவேன், உன்னை பலத்த கரத்துக்குள்ள அடங்கிரு, ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன். ஏதோ ஒரு பதவி உயர்வு வேணும்னு கேட்குறீங்களா? ஒரு ப்ரொமோஷன் வேணும், ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு உயர்வு வேணும், ஒரு அந்தஸ்து வேணும், ஏதோ ஒரு காரியத்தில் நான் கனப்படுத்த வேணும், ஏதோ ஒரு காரியத்தில் நான் மற்றவர்களுக்கு முன்பதாக உயர்த்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், ஏற்ற காலம் வரும், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் நினைக்காத நேரத்தில் ஆண்டவர் உயர்த்திடுவார். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் உயர்த்திடுவார். நீங்கள் கொஞ்சமும் நினைக்காத சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. எங்கள் வேதத்தில் தாவீதுன்னு ஒரு மனுஷன் இருக்கான். இந்த தாவீது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவன் பாருங்க, ஆடு மேய்க்கிற வேலையை செய்கிறவன். இவன் காட்டில் போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன அவங்க தேசத்தில் அவங்க வீட்டில் ஒருத்தனை ராஜாவாக ஆக்கணும்னு சொல்லி கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லிட்டார். அப்போ பாருங்க, இவங்க அண்ணன்லாம் ரெடியாக இருக்காங்க. யார்? தாவீதுடைய அண்ணன்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி ஒவ்வொருத்தராக பார்க்குறாரு. கர்த்தர் சொல்கிறார், இவன்லாம் அப்படின்ட்டார். கடைசியாக இருக்கிறவன் தாவீது. இவன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இல்லை. இவன் ஆடு மேய்ச்சிட்டு காட்டுக்குள்ளே போயிருக்கான். காட்டுக்குள்ளே போயிருக்கிறவனை கூப்பிட்டு கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாருங்க இந்த தேசத்தின் மேலே ராஜாவா. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணவர் உடனே அவனை ராஜாவாக்கல. ஹல்லேலூயா. உடனே அவனுக்கு அந்த பதவி கொடுத்துடல, அபிஷேகம் பண்ணி விட்டுட்டார்.
ஆனால் அவன் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கான். பாருங்க, அப்படி அதெல்லாம் நடந்துட்டுருக்கு, நாட்கள் ஓடிட்டுருக்கு. இன்னும் அந்த காலம் வரல, அதனால் வெயிட் பண்ணு, நீ தான் உன்னை தான் உயர்த்துவேன், வெயிட் பண்ணு, அந்த காலம் வர வரல வெயிட் பண்ணு அப்படி சொல்லி விட்டுட்டார். பாருங்கள், அவங்க அண்ணனுக்கு யுத்த நாட்களில் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான். சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறவன் கோலியாத் அங்கே கலாட்டா பண்ணிகிட்ருக்கான். பெலிஸ்தியனாகிய கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மிரட்டிகிட்டு இருக்கான். மிரச்சல் விடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மிரச்சல்லாம் பேசுகிற பேச்சு பயந்து நடுங்கி போயிருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 நாள் வராங்க. அவன் வந்து நிற்கிறான், தைரியம் தான், வண்டி கொண்டு வா பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறான். ராஜா ஒரு பக்கம் நடுங்கி உட்காந்துக்கிறார், சவுல் அந்த சேனை ஒரு பக்கம் நடுங்கி உட்கார்ந்துருக்கு, யாரும் போகிறதுக்கு முன் வரல. அவங்க அப்பா தாவீதுடைய அப்பா, அண்ணன் மாறலாம் சண்டைக்கு போயிருக்காங்க, யுத்தத்துக்கு போயிருக்காங்க, நல்லா இருக்காங்களா? அப்போல்லாம் லெட்டர் கடுதாசி அதெல்லாம் கிடையாதுல்ல, ஃபோனுங்கெல்லாம் கிடையாதுல்ல, நேராக போய் பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும். அனுப்பி விட்டார். இவன் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு மிலிட்ரி இருக்கிற இடத்துக்கு போகிறான். போனாக்கா இந்த கோலியாத் வந்து நின்று மிரட்டி நிற்கிறான். அதை பார்த்த உடனே தாவீதுக்கு ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு. இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்ன விட்டுங்க, அவனை நான் கொண்டு போட்டுறேன், நான் போகிறேன் யுத்தத்துக்கு அப்படி சொல்கிறான். அப்போ பாருங்க, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கிண்டல் பண்ணாங்க, அண்ணன்மாருங்களாம் அடிச்சு தோத்துறாங்க, ஓடிப்போ அப்படின்னு. ஏன் அங்கே வந்த அப்படின்னு சொல்லி பாருங்க, ராஜா கிட்ட இட்டுன்னு போய் விடுறாங்க, நான் போகிறேன் அப்படின்றான். ராஜா கிட்ட இட்டுன்னு போய் விடுறாங்க. ராஜா சொல்கிறான், அவன் இதை பண்ண, நான் அதை பண்ண, நீ எதனா பண்ணிக்கோ. அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு பார்க்குறாங்க, எல்லாம் லொடலொடன்னு இருக்குது, ஒன்றும் எடுப்படல, மாட்ட முடியல, எல்லாத்தையும் கைட்டு போட்டாங்க. இப்போ பாருங்கள், யுத்தத்துக்கு நான் போகிறேன் அப்படின்ட்டு ஒரே பிடிவாதமாக நிற்கிறான். ராஜா என்ன அனௌன்ஸ் பண்ணார், யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாக்கா, அவனை கோலியாத்தை கொண்டுட்டாக்கா தேசத்தில் பாதியை கொடுத்துட்றேன், பாதியை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, என் மகளை திருமணம் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு ராஜா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டார். இப்போ பாருங்கள், தாவீது சின்ன பையன் யுத்தத்தில் போய் நிற்கிறான், உண்டிகோலையும் அந்த கல்லையும் தூக்கிட்டு போய் நிற்கிறான். அவன் இன்னொன்று பேசுகிறான், எதிர்க்க இருக்கிறவன் கோலியாத்து. இவன் பார்த்துங்க, ஒரு சொல்லிட்டு அடித்தான், அவ்வளவு தான் நெத்தியில், அப்படியே சாஞ்சி போனான். ஹல்லேலூயா, விழுந்து போனான். இப்போ ராஜாவுக்கு வேறு வழி கிடையாது, ராஜா கொடுத்தே ஆகணும், தேசத்தில் பாதி கொடுத்தே ஆகணும், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாகணும். பண்ணிட்டாரு, ஏன்னா ராஜா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா பண்ணது தான், பண்ணிட்டார், கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தினாக்கா அவன் ராஜா வானானா, அந்த காலம் இன்னும் வரல. இப்போ பாருங்க, சவுலுக்குள்ளே ஒரு ஆவி புந்துக்குச்சு, இவனை விரட்டி விரட்டி அடிக்குது. காட்டுக்குள்ளே போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், ஒளியிறான், ஓடுறான், எல்லாம் நடந்துட்டே இருக்குது. சோர்ந்து போவே இல்லை. ஆண்டவரே என்னை ராஜாவாக்குவேன்னு சொல்லி அபிஷேகம் பண்ணிங்களே, இந்த மனுஷன் இந்த தேசத்தில் எனக்கு ராஜாவா பாதி பகுதியை தரேன்னு சொல்லி எல்லாத்தையும் தந்தார. இன்னும் நான் உயர்த்தப்படலையே, இன்னும் காட்டிலையும் அங்கேயும் இங்கேயும் பதுங்கி பதுங்கி நான் வாழறேனே. நம்ம சொல்கிற மாதிரி அவர் சொல்லலை. ஹல்லேலூயா. பாருங்க, ஏற்ற காலம் வந்தது. வாசிக்கலாம், 1 சாமுவேல் 28 அதிகாரம் 17 வசனம்.
கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து, சவுலுட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார், ராஜ்யத்தை உன் கையில் இருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். இப்பதான் க்ளோஸ் ஆகுது. ஹல்லேலூயா. யார்கிட்ட இருந்து புடுங்கி? சவுல்கிட்ட இருந்து புடுங்கி தாவீது இடத்துல உன் ஃப்ரெண்டா இருக்கார்ல தாவீது, அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படி சொல்லி தீர்க்க தரிசனம் கர்த்தர் ஆவியானவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் பேசுறார். ஹல்லேலூயா. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த காலம் வந்ததுக்கு அப்புறம் யாராலையும் தாவீது ராஜாவாகிறத தடுக்க முடியல. தாவீது உயர்த்தப்படுகிறதை தடுக்க முடியல. ஏற்ற காலத்தில் தாவீதை உயர்த்தினவர். இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் எந்த காரியத்தில் உயர்வு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர் உங்களை வெட்கப்படவே விட மாட்டார். நாட்கள் கடந்து போகலாம், அல்லது தாமதமாகலாம், அல்லது பிரச்சனைகள் சூழ்நிலைகள்லாம் அப்படி ஒரு மாதிரி இருக்கலாம். எது எப்படி இருக்குதோ கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தா ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன்னு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் உயர்த்துவார் ஏற்ற காலத்தில். எனக்கு அன்பானவர்களே, சின்னவன் ஆயிரமும் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தீவிரமாய் ஆண்டவர் நடப்பித்து காண்பிக்கிற நாட்களுக்குள்ளாய் வந்துட்டோம். எல்லாவற்றும் தேவைகளை ஆண்டவர் சந்தித்து ஏற்ற காலத்தில் நம்மை வழி நடத்துவார். ஏற்ற காலத்தில் பாருங்கள், உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், உங்களுடைய சேமிப்பு, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு ஃப்ளரிஷ், ஒரு பெருக்கம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவமானப்பட்ட இடத்துல, துரத்தி விடப்பட்ட இடத்துல, உதவாதவன் சொன்ன இடத்துல, கை கழுவி தள்ளிவிட்ட இடத்துல உன்னை கர்த்தர் உயர்த்துவார். தாவீதை உயர்த்தினவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அந்த காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் அவருடைய கரத்தில் நம்மை வைத்திருக்கிறார். உடைய காலங்கள்லாம் கரத்தில் இருக்கிறது என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். இந்த மாதத்தில் உன் தேவைகளை அறிந்து ஏற்ற நேரத்தில் அதை சந்திப்பார். உன்னுடைய சேமிப்பை அறிந்து ஏற்ற நேரத்தில் அதை ஆண்டவர் உயர்த்துவார், அதை பெருக செய்வார். எனக்கு அன்பானவர்களே, உன்னுடைய தாழ்மை நினைத்து, நீங்கள் ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதலை நினைத்து, தள்ளப்பட்டிருக்கிற நிலைமை நினைத்து ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். ஹல்லேலூயா. அப்போ அந்த காலம் வரும் வரை பொறுமையோடு காத்திருக்க நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் செய்கிற காலம், கர்த்தர் தேவைகளை சந்திக்கிற காலம், கர்த்தர் நம்முடைய சேமிப்பை பெருக செய்கிற காலம், கர்த்தர் நம்மை உயர்த்துகிற காலம். அதுவரை ஆண்டவரே, என்னை உம்முடைய பலத்த கரத்துக்குள் மறைத்து கொள்ளுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீ அவசரப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, கத்தி கதறி ஒரு பிரயோஜனம் இல்லை, ஓடி குதித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவான்னு விசுவாசித்து அந்த காலம் வரும் வரை, அந்த ஏற்ற காலம் வரும் வரை ஆண்டவரே, என்னை உம்முடைய கரங்களிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீ சகலமும் செய்ய வல்லவர். நீர் என்னுடைய வாழ்க்கையில்
எல்லாவற்றையும் செய்ய உம்மால் முடியும். உம்முடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்லி நம்ம எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சின்னவன் 1000 பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி தகப்பனே அதை தீவிரமாய் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறபடி ஏற்ற காலத்தில் தகப்பனே அவருடைய தேவைகளை சந்திங்க. ஏற்ற காலத்தில் அவருடைய ஆண்டவரே ஃபைனான்சியல் தேவைகள், அவருடைய ஆண்டவரே கர்த்தாவே சேமிப்பை பெருக செய்வீராக. ஏற்ற காலத்தில் தகப்பனே அவர்களை உயர்த்தி கனப்படுத்துவீராக. இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில்.